கிருஷாந்தி. வணக்கம் யசோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஹீட் தான் கொஞ்சம் டூ மச்சா இருக்குது. ஆமா, கடந்த 2 நாளும் பயங்கர வார்மா இருக்கு இல்ல? இப்பவே சொல்லிடுறேன் யசோ, நான் இங்கிலீஷும் தமிழும் கலந்து தான் பேசுவேன். தப்பா நினைச்சிருக்காதீங்க. தமிழும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் தமிழ் தான். சோ இப்பவே அப்பாலஜிஸ், மன்னிச்சிடுங்க. நோ ப்ராப்ளம். ஓகேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சோ மச் என் கூட பாட்காஸ்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு எனக்கு ஒரு பாட்காஸ்ட் கொடுக்கறதுக்கு தேங்க் யூ சோ மச் கிருஷாந்தி. அண்ட் நம்ம வியூவர்ஸ்க்காக உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்களேன் ப்ளீஸ். ஓகே, என் பேர் கிருஷாந்தி நாராயணமூர்த்தி. நான் லண்டன்ல தான் இருக்கிறேன், யூகேல. ஒரு 25 வருஷமா இங்க இருக்கிறேன். நான் இங்க பிரிட்டிஷ் சிவில் சர்வீஸ்க்கு தான் ஒர்க் பண்றேன். என் பையன் ஒரு சிறப்பு பையன். சோ அதால தான் அந்த லிங்க் வருது இங்க. அண்ட் நான் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சேரிட்டி, எங்க சேரிட்டி பேரு தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன் யூகே. அந்த சேரிட்டியோட ஃபவுண்டர் அண்ட் ட்ரஸ்டி நானா இருக்கிறேன். சோ தட்ஸ் மீ. வண்டர்ஃபுல்ங்க. இப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது இந்த சேரிட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு ரீசன் உங்க பையன், பிகாஸ் உங்க பையன் ஒரு ஸ்பெஷல் கிட் அப்படின்னு சொன்னீங்க. சோ இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை ஒரு ஸ்பெஷல் கிட் இருக்கிற பட்சத்துல அது தெரிஞ்ச உடனே ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுவாங்க. இல்லைன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டம், ஒரு மன வருத்தம், ஒரு கோபம், இது எல்லாமே ஒரு ஆஸ் அ பேரண்டா அனுபவிப்போம் இல்லையா? பட் உங்களுக்கு எப்படி தோணுது, இல்ல என் குழந்தை ஸ்பெஷல் கிட்டா இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனுக்கு கைட் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு, அதை எப்படி இமோஷனலி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ட்ரஸ்ட் பண்ணணும், ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓகே, ஜர்னி சொல்ல போனா என் பையன் ஒரு 6 monthsல இருந்தப்போவே ஐ நியூ ஹி வாஸ் டிஃப்ரெண்ட். டெவலப்மெண்ட் எல்லாம் டிலேயா தான் இருந்துச்சு, அவனுக்கு இருக்கிறது கூட கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்பவே ஐ நியூ ஹி வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த கட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி தான், யூனோ லைக் யூ ரியலைஸ் யுவர் சைல்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ கடவுளை திட்டியாச்சுது, போன ஜென்மம் இது அப்படி ஏதாவது நெச்சாச்சுது, வை மீ யூனோ அத மாதிரி கொஸ்டின்ஸ். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், நான் பிரெக்னன்சி டைம்ல யூனோ அத மாதிரி ஒரு கில்ட், இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன். ஸோ மை சன் இஸ் நவ் 19 years old. இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அண்ட் என்னைய மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாருமே இதை மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. தட் இஸ் நார்மல். பட் வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ், அந்த ஃபேஸ்ல நாங்க ஸ்டக்கா இருந்தா இட்ஸ் ஆல் அபவுட் ஏர்லி இன்டர்வென்ஷன். சின்ன வயசுலயே எங்க பசங்க கூட நாங்க ஒர்க் பண்ணாதான் அவங்கள மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுக்கு கொண்டு வரலாம். மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அதுக்காண்டி பின்ன அவங்க I'm not going to say that every child has to kind of become the prime minister of this country. அது மாதிரி இல்ல. பட் என் பையனுக்கு என்ன முடியுமோ, நான் இல்லாத காலத்துல அவன் சர்வைவ் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும், சோ அந்த திங்கிங்ல தான் வந்துச்சு. பட் what happens is, இந்த மாதிரி பசங்களுக்கு because they have got a lot of barriers, like communication ஒரு பேரியரா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பசங்க கூட, என் பையன் கூட கைண்டா இருப்பாங்க, பட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. அது தப்பு சொல்ல முடியாது, பிகாஸ் my son is different. So அந்த கட்டம் வந்தப்போ my son was a teenager. என் பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத பட்சத்துக்கு I was worried that he would be going down the wrong way. See, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காண்டி ஏங்கி தவிக்கிற நேரம் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரெடியா வந்துட்டா இவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவாங்க. அந்த கட்டத்துலதான் I was working for the Ministry of Justice இங்க சிவில் சர்வீஸ்ல. சோ என் ஃபர்ஸ்ட் பிரிசனுக்கு நான் பிரிசன் விசிட்டுக்கு போனேன், under 18 பிரிசனுக்கு. அங்க போனப்போ more than 40% of the youngsters ஸ்பெஷல் நீட்ஸ் பசங்களாக்கும். வெளியில வந்தப்போ my first thing is my son going to go to a jail? Right. Second thinking is my Tamil speaking community going to go to a jail? அதே அந்த திங்கிங் வந்துச்சுன்னு சொன்னா, லைக் I'm lucky, எனக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ் எல்லாம் இல்ல. நான் சின்ன வயசுலயே I started learning in English medium and all that. வேற கண்ட்ரில மால்டிஸ் என்ற இடத்துல தான் நான் வளர்ந்ததெல்லாம். ஸோ I was confident and நான் கொஞ்சம் ரெசிலியன்ட் ஆக்கும், அசர்ட்டிவா இருக்கும், என் பையனை வளர்த்துருவேன்னு தெரிஞ்சிருச்சுது. But what is going to happen to the Tamil speaking community in the UK? ஒரு திங்கிங், அந்த திங்கிங் வந்துச்சுது.
நானே இவ்வளவு கஷ்டப்படுற நேரம், இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்ணா இருந்தே நான் கஷ்டப்படுற நேரம், அந்த சாஃப்ட் பெண்கள் எல்லாம் என்ன செய்திருவாங்க, உடைஞ்சு போயிருவாங்க, தளர்ந்து போயிருவாங்க. A lot of them will feel suicidal as well. So அப்படித்தான் இந்த குரூப் ஒரு 4 parents வச்சு it actually started to provide that emotional support. என்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு emotional support, என் பையன் மாதிரி பசங்களுக்கெல்லாம் that friendship circle, and that is the start of our charity. Oh, that's wonderful, wonderful. First வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? October 2017. So Jane visit, prison visit was in July 2017. So July to October ஒரு 3rd இருந்துச்சு. என் பையனுக்கு ஏதாவது செய்யணும், எங்க கம்யூனிட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதாவது குரூப் இருக்குதான்னு சொல்லி. So there were a lot of English charities எல்லாம் இருக்குது. பட் என் பையன் எல்லாம் அவனுக்கு தமிழ் பேச என்னைய விட நல்லா தமிழ் பேசுவான். அவன் தமிழ் ஸ்கூலுக்கெல்லாம் போய் பின்ன like he's very in touch with his religion, his language and all that. Right? அவனுக்கு அந்த விஜய் படம் டிஸ்கஸ் பண்றதுக்கும் பாடுறதுக்கும் அவனுக்கு ஒரு 3rd இருந்துச்சு. So அப்படித்தான் இந்த தமிழ் கம்யூனிட்டி கூட ஒரு குரூப் கிரியேட் பண்றதுக்கு அந்த திங்கிங்கே வந்துச்சு. ஓகே, சூப்பர்ங்க. ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க பிரிசன் விசிட் போன பொழுது நிறைய இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது கேட்கறதுக்கே ஒரு பயமாவும் பதட்டமாவும் இருக்கு இல்லையா? நான் கூட இப்ப ரீசெண்டா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அவங்களோட ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பையன் இஸ் a ஸ்பெஷல் கிட், அவன் வந்து ஒரு கேங்ல போயிட்டு மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்களுடைய டார்கெட்டே இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனா இருக்கிறாங்க. சோ ஈஸியா அவங்கள வந்து மெனிப்புலேட் பண்ணலாம், அல்லது நம்ம சொல்றதை வந்து செய்ய வைக்கலாம். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க அப்படிங்கும் பொழுது, சோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து மனசுல ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும், நம்ம கூட யாரும் பேச மாட்டாங்களா, நம்ம கூட யாரும் சகஜமா பழக மாட்டாங்களான்னு. சோ அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த கேங் எல்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க. அப்படிதான் சில்ட்ரன் வந்து இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் பிரிசனுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட இப்ப சமீபமா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதை கேட்கும் பொழுதே எனக்கு ஒரு மாதிரி ஒரு பதட்டமா இருந்துச்சு. பட் உங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் மூலமா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, சோ அப்ப எப்படி அந்த குழந்தைங்களை வந்து நீங்க எப்படி எஜுகேட் பண்றீங்க, அல்லது எந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க அவங்களுக்கு? இப்ப இந்த இப்ப சொன்னோம் இல்லையா, மிகப்பெரிய பேரிடி இந்த பிரிசன்ல இந்த சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கோ அல்லது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ எந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து தயார் பண்றீங்க உங்க ட்ரஸ்ட்ல குழந்தைங்களன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். It's not குழந்தைகளை மட்டும் ப்ரிப்பேர் பண்றது இல்ல, இட்ஸ் த பேரண்ட்ஸ் ஆல்சோ. சோ எக்ஸாம்பிள் சொல்ல போனா, என் பையன் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல தான் செகண்டரி ஸ்கூல் சேர்ந்தான், ரைட்? அவன் வெளியில வர்ற நேரமே கேங் மெம்பர், சோ பழைய கிளாஸ்மேட்ஸ் கூட கேங்ஸ் எல்லாம் நிப்பாங்க. சோ தே ஆல் ரெக்ரூட். சோ என் பையன் கிட்ட ஹாய் மேட், ஹாய் ப்ரோ, இத மாதிரி தான் ஒரு ஹை ஃபை, ஒரு ஃபிஸ்ட் பம்ப் செய்யற நேரம் மை சன் இஸ் திங்கிங், ஓ தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? சோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட், இது அவங்களோட ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் அப்படிதான் வருது, ஜஸ்ட் அவுட் சைட் த ஸ்கூல் ஹாய் சொல்றது. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கண்டா, ஓ ப்ரோ வை டோன்ட் யூ கம் ஃபார் அ காஃபி வித் மீ, ரைட்? என் பையனுக்கு ஒரு ஃப்ரீ ஹாட் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, ரைட்? சோ என் பையன் அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க என் பையன் கூட, ரைட்? யூசிங் மை சன். பையனுக்கு அது புரியுறது இல்ல தானே, ஃபார் தட் ஃப்ரெண்ட். சோ தேர்ட் கட்டம் என்னது, அவங்க கிட்ட ஒரு பாக்கெட்டை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, மேட் யூ நீட், கேன் யூ டூ மீ a favor please? பார்சலை அங்க கொண்டு போய் கொடுத்துரும். அந்த பார்சல் என்னவா இருக்கும், ட்ரக்ஸா இருக்கும். சோ என் பையனை அந்த ட்ரக் டிராபிக்கு யூஸ் பண்றாங்க. and this has happened to one of the people I know also. இந்த பசங்க கையில நீங்க கத்தியும் கொடுக்கலாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லிட்டு, that person is actually threatening me, அவனை போய் குத்துன்னு சொன்னா என் பையனே குத்திடுவான், right? So this is all about educating the parents first, right? So என் பையன் secondary school முடியும் மட்டும் I used to go and pick him up. என் ஃப்ரெண்ட் அவங்கள ட்ராப் பண்ணுவாங்க, நான் என் பையனை பிக் பண்ணுவேன். அவன் he learned how to become independent and he started going to school alone. But அது கூட it was like நான் ஃபோன் பண்ணி ட்ராக்கிங் டிவைஸ் எல்லாம் போட்டு, சோ அத மாதிரி அவனை இப்ப எடியூகேட் பண்ணியாச்சு, பேரண்ட்ஸ் எடியூகேட் பண்ணியாச்சு. பட் தட் இஸ் இட்ஸ் நாட் இனஃப். அவங்க அந்த கேங்க தேடி போகாத அளவுக்கு அவங்கள நாங்க ஆக்குபை பண்ணணும். சோ வாட் we do in our group is Zoomலயே நிறைய கிளப்ஸ் நடத்துறோம். சோ we have got art and craft clubs, எல்லாம் பேரண்ட்ஸ் லெட் கிளப் தான். என்ன மாதிரி
ஸ்பெஷல் ஃபேமிலி, ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் தங்க டைமை வாலண்டியர் பண்ணி தங்க பசங்களையும் வச்சுக்கிட்டு மற்ற பசங்களையும் வச்சுக்கிட்டு ஜூம்ல தே ஆக்சுவலி டூயிங் கிளப்ஸ். ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளப் சொன்ன மாதிரி யோகா கிளப் இருக்குது, வி ஹவ் காட் குக்கிங் கிளப். ஸோ இத மாதிரி டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் இருக்கிற நேரம் these children have got something to keep them occupied, and this is all free. Enga charity is free charity. Okay. And they are seeing each other. So in the yoga clubல ரெகுலரா மீட் பண்ற நேரம் யோகா படிச்ச மாதிரி இருக்கும், பேரண்ட்ஸுக்கு ஒரு லிங்க் வந்த மாதிரி இருக்கும், and it's like family yoga. So சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருமே ஜாயின் பண்ணலாம், siblings எல்லாம். And the children also they are seeing each other and they are saying, oh, he's my friend, she's my. See, நம்ம பசங்க a lot of them non-verbal, but that is not a problem. Verbal non-verbal problem இல்ல. நாங்க இப்ப ஒரு கூட்டு குடும்பமா வந்துட்டோம். So that's one thing. And we have lot of professionals, Tamil professionals எங்க கூட work பண்றது. அவங்க வந்து Zoomல தான் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. இந்த மண்டே கூட யூனோ எங்க கூட ஒர்க் பண்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க she is based in Chennai. So she came and did a session or workshop. So எங்களை எம்பவர் பண்ற நேரம், பேரண்ட்ஸ் எம்பவர் பண்ற நேரம் எங்க பசங்களை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்குது. And we also have face-to-face events. So already ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் முடிச்சிட்டோம், லைக்கா தான் எங்களை ஸ்பான்சர் பண்ணது. So that's good. Yeah, 7th of June அமர்க்கமெல்லாம் நடந்துச்சு. எங்க பண்ணீங்க? இது ஈஸ்ட் லண்டன்ல தான். And we had about 500 people, around 500 people, and I think around 135 special children. Oh, okay. அது மாதிரி நடந்துச்சு. இப்ப July 12th எங்க charity walk வருது, and then we have fundraising program னு சொன்னா முழுக்க எங்க பசங்களோட திறமைகளை தான் அங்க வெளியில காட்டுறது அந்த ஸ்டேஜ்ல. பிளஸ் அவங்க பேரண்ட்ஸ், அவங்க siblings. So இவங்கள வச்சு தான் 2 years நடத்திட்டோம். 2 years both the time we were sold out as well. Then Christmas party, Halloween party. So இத மாதிரியே we have a lot of entertainment for our children and the family. So அப்படியே அவங்க அந்த இப்ப நான் அடிச்சு சொல்லுவேன், என் பையன் ஜெயிலுக்கு போக மாட்டான். Oh, that's wonderful, brilliant. Yes, and it's not only my son. It's also a lot of children who engage with our group. அவங்களுக்கு அந்த திங்கிங்கே வராது. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் நாங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் through our charity. Wonderful, beautiful thing actually. நீங்க சொன்ன மாதிரி அதாவது நம்ம சில்ட்ரனை மட்டும் எஜுகேட் பண்ணா பத்தாது, நம்ம பேரண்ட்ஸுக்கும் வந்து அதை சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா எப்படி இந்த குழந்தைங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஏங்குறாங்களோ அல்லது ஒரு குரூப்ல போய் நம்மளும் இன்வால்வ் ஆகணும், ஒரு விஷயத்த நம்மளும் செய்யணும்னு எல்லாம் நினைக்கிறாங்களோ, அதே போலவே இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனோட பேரண்ட்ஸுக்கும் ஒரு தனிமை இருக்கும் இல்லையா? அது தனிமை மட்டும் இல்லாம தனக்குள்ள இருக்க ஆதங்கங்களையும் அல்லது பல விஷயங்களை யாருக்கிட்டையாவது போய் நம்மள புரிஞ்சுக்கிற யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ணிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சோ அதற்கான ஒரு தளமும் நீங்க கொடுக்குறீங்க. சோ அந்த பேரண்ட்ஸையும் ஒன்னா கொண்டு வரீங்க. சோ இந்த சில்ட்ரன் எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பேசி பழகி தன்னுடைய சுக துக்கங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்றாங்களோ, அதே மாதிரி பேரண்ட்ஸும் பண்றாங்க. அதுக்கும் நீங்க வந்து ஒரு தளம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே சிறப்பான விஷயம். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதுக்காக. வெரி குட், சூப்பர். முன்னாடி சொன்னீங்க வாட்ஸ்அப் குரூப் 4 பேரோட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எவ்வளவு பெருசு உங்களோட குரூப்? ஒரு more than 400 ஃபேமிலிஸ் இருக்கிறோம். Oh, super. எல்லாமே UK wide parents தான். It's UK based charity. UK wide parents, at least ஒரு சிறப்பு குழந்தையாவது எல்லாருக்கும் இருக்குது. Okay. And and Tamil speaking தான். Tamil speaking என்று சொல்ல போனா, I just want to sort of elaborate on that. So we don't go for origin, country பார்க்கறது இல்ல, religion பார்க்கறது இல்ல, political இது பார்க்கறது இல்ல, and we don't even look at the ethnic background. So இப்ப நீங்க மலையாளியா இருக்கலாம், நீங்க கன்னடாவா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், that's not நீங்க இங்கிலீஷ் பர்சனா கூட இருக்கலாம். But if you have taken the pain to learn Tamil, right? அங்க தமிழ்நாட்டிலே சொல்லுவாங்க வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லி, அதே கான்செப்ட் தான் இங்க. ஒரு டிஃபரன்ஸும் இல்ல, and everybody is equal தான். So that is something we are very very determined on as well. Okay. So yeah, that good. So இப்ப நான் இந்த நம்மளுடைய பாட்காஸ்ட் பாக்குற பேரண்ட்ஸ் யாராவது உங்களுடைய குரூப்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது உங்க வாட்ஸ்அப் குரூப்க்கு லிங்க் அல்லது ஏதாவது ஃபார்ம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது எங்களோட கொஞ்சம் உங்களால ஷேர் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
Yeah, sure. So it's very simple. And எங்களை மாதிரி ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணியே தளர்ந்து போயிட்டோம், ரைட்? ஸோ அதால நோ ஃபார்ம் ஃபில்லிங். நீங்க போய் நான் என் நம்பரை இப்ப தாரேன் உங்களுக்கு. யூ கேன் மெசேஜ் மீ டிரெக்ட்லி. இல்லாட்டி சோஷியல் மீடியால நீங்க தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன் யூகேன்னு போட்டாலே எங்க இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையும் எங்களோட வெப்சைட் வரும். அதுல என் நம்பர் தான் இருக்குது. பிகாஸ் see we call ourselves a கூட்டு குடும்பம், right? So what happens is இப்ப யாராவது என்ன மெசேஜ் பண்ணா I will fix a time with them. I work full time, so அதனால I always tell people please message me, text me. So அவங்க கூட I will fix a time and I will speak to them. நான் பர்சனலா கனெக்ட் பண்றது, ரைட்? ஒரு பெரிய அக்கான்னு சொல்லுங்க, நான் சொல்றது எங்க குரூப்ல நல்ல இன்வால்வ் பண்ற பசங்களுக்கெல்லாம் நான் தான் பெரியம்மா, ரைட்? நல்லது கிட்டதெல்லாம் இப்ப நாங்களே other people will not correct our children, and it's a special child. நான் ஏதாவது சொன்னா அந்த பேரன் தப்பா நெக்கலான்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கி போயிருவாங்க. நல்லது கெட்டது சொல்றதுக்கு எங்க பசங்களுக்கு ஒருத்தருமே இல்ல. and we are all nuclear families இங்க. so நாங்களே அந்த கூட்டு குடும்பத்தை கிரியேட் பண்ணிட்டோம். நாங்களே எங்க பசங்களை கரெக்ட் பண்ணி கொள்ளுவோம். so வேற பேரண்ட்ஸ் என் பையனுக்கும் பெரியம்மா சின்னம்மான்னு சொல்லி இந்த குரூப்ல இருக்கிறாங்க. அவங்க என் பையனுக்கு நல்லது கெட்டது சொல்லுவாங்க. so coming back, so just contact me. I will speak to you. I will tell you about the group. அதுக்கு பிறகு உங்களுக்கு எங்க கூட்டு குடும்பத்திலே விருப்பம் என்று சொன்னா I will just add you to the WhatsApp group. அவ்வளவுதான். and there's no cost at all. நாங்க எல்லாமே ஃப்ரீயா தான் செய்றோம், right? This is very much of a service minded. Let's Tamil community empower பண்ணி இந்த பசங்களை வளர்க்கறதுக்கு ஈஸி ஆக்குறதுக்கு தான் எங்க குரூப்போட மெயின் டார்கெட். we also have a bigger target. I'll tell it to you later. but இதுதான் எங்க the way to contact us. so Tamil Special Children UK and MA number 07984551684. என் பேர் கிருஷாந்தி. okay, so உங்களுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துடுறேன். so they can check. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்க நம்பர் கொடுத்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா பெரியம்மா will add you in her group. okay, சூப்பர்ங்க. very sweet. my group இல்ல, our group. yeah, very sweet. actually இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாவே ஜெனரலாவே யாராவது ஒரு ஸ்பெஷல் கிட் இருக்காங்க அப்படின்னா பார்த்த உடனே பொதுமக்களுக்கு வர்றது என்னன்னா ஒண்ணு ஒரு பாவம் பரிதாபம் அந்த மாதிரி ஆச்சும் அந்த குழந்தை எப்படி இருக்கே. ஒரு சிலர் ஐயா இந்த குழந்தையெல்லாம் வெளியில கூட்டு வராங்கிற மாதிரியான ஒரு இது. ஒரு சிலர் ஒதுங்கி போவாங்க. அப்படி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நீங்க இந்த கூட்டு குடும்பம்னு சொல்லி பெரியம்மா சித்தி சின்னம்மா அந்த மாதிரிலாம் சொல்றது இட்ஸ் ரியலி ஸ்வீட். அண்ட் இப்போ நம்ம ஒரு உறவுக்குள்ள ஒரு குறையை சுட்டி காமிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது அவங்களுக்கு நம்ம குறை சொல்றோங்கிறது தெரியாது இல்லையா? சோ என் குழந்தையினுடைய முன்னேற்றத்துக்காக தான் சொல்றாங்க. இல்லைன்னா சட்டுன்னு எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் என் பிள்ளைய எப்படி நீ குறை சொல்லுவ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துரும். சோ நீங்க இவ்வளவு அழகா ஒரு கூட்டு குடும்பம்னு ஒரு பேர் கொடுத்து நீங்க பண்றது வெரி ஸ்வீட்டுங்க, சூப்பருங்க, குட். இப்போ நியர்லி 400 ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா உங்க குரூப்ல? இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி இத நீங்க விரிவுபடுத்தலான்னு இருக்கிறீங்க இந்த 400 ஃபேமிலிஸ்க்கு? இப்ப நீங்க உங்களுடைய சேவை கிடைக்குது இல்லையா, அந்த சேவைன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி. உங்களுடைய சேவை கிடைக்குது. அவங்க 400 ஃபேமிலிஸ் பயனுறாங்க. இதை எப்படி நீங்க இன்னும் விரிவுபடுத்தலாங்கிற எண்ணத்துல இருக்கிறீங்களா, இல்ல அடுத்து எப்படி கொண்டு போலான்னு இருக்கீங்க இந்த ட்ரஸ்ட்? Yeah, so already our dream இருக்குது, vision, dream, whatever you want to call it. So let me just talk a little bit about our structure, right? Yeah, so sure. Maybe I'm the founder irukko, but ipa naanga we have got what you call a working group and solli or 20 members irukrom. Naanga work pandrathu it's like a flat structure da, right? Na or akka avladha konjam or extra nu solla pona or akka sthanathile irukren, but we all work together in the events alla run pandradhukku, right? And the 20 then 7 of us are trustees also, right? Okay. But along with the 20 parents in the working group, engalukku sibling committee irukkranga. So we have got the siblings involved as well. Adutha generation ippave naanga target பண்ணிட்டோம்.
ஓகே. சோ எங்க சோஷியல் மீடியா பேஜஸ் இந்த வெப்சைட் எல்லாம் சொன்னது தானே, நான் பெரிய ஸ்டைலா சொல்லிட்டு போயிட்டேன், எனக்கு இதெல்லாம் பத்தி தெரியாது. எங்க சிப்ளிங் கமிட்டி தான் அதெல்லாம் ஆபரேட் பண்றாங்க, ரைட்? எங்க நியூஸ் லெட்டர் ப்ரொடியூஸ் பண்றது கூட அவங்க தான். இந்த 2 ஒர்க்கிங் குரூப் அண்ட் சிப்ளிங் கமிட்டி ரெண்டும் இருக்குது. அதுல இருந்து தான் we'll be choosing our trustees. So it's like this is not a one man show anymore. One woman தொடங்கி இருக்கலாம், but this is பிகா வந்துடுச்சு, ரைட்? So that is ஒரு பேசிக் ஒரு இது ஸ்ட்ரக்சர். இப்ப இந்த லாங் டேர்ம் டார்கெட் என்னைய மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு கவலை தான். நான் இருக்கு மட்டும், இன் மை கேஸ், நான் இருக்கு மட்டும் என் பையனை வளர்த்திருவேன், வளர்த்திருவேன், பொத்தி பொத்தி வளர்த்திருவேன். வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஐ அம் கான், ரைட்? எனக்கு ஒரு பெரிய பையன் இருக்கிறான், பட் அவன் மேல ஒரு liability கொடுக்க கூடாது, because it's been a very difficult struggle for us as a family. We can't give that to our older son. So and என் பையனை கொண்டு போய் நான் கேர் ஹோம்ல விட்டுட்டா, most of these care homes, most தான் சொல்லுவேன், I'm not talking about every one of them, most of the care homes profit oriented, right? So நீங்க பிபிசி நியூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், lot of abuse in lot of care homes. கண்டிப்பா. So நான் நினைக்கிறது, ரா சொல்ல போனா, நான் இறந்தாலும் என் ஆத்மா சாந்தி அடையுமோ எனக்கு தெரியாது if my son is on earth, without me. So it's on that basis, parents like me, we have come together. எங்களுக்கு ஒரு long term target இருக்குது. We want to create a gated community. So இந்தியால எல்லாம் there are a lot of retirement villages மாதிரி, full wall போட்டுட்டு நிறைய வீடுகள் எல்லாம், ஒரு 100 200 houses, அதுக்குள்ளேயே community living, அதுக்குள்ளேயே swimming pool, அதுக்குள்ளேயே dining hall, எல்லாமே அங்க இருக்குது. It's a self-contained kind of an establishment, right? We want to create that கூட்டு குடும்பம் in UK now. Right? Oh, super wonderful. It's now sometimes I used to wake up and think, what a big ambition. See, this is not a business, this is a charity, and we are all a bunch of special parents, right? We are doing this and for the people, by the people, of the people, அத மாதிரி தான் நாங்க எங்களுக்காண்டியே இந்த கூட்டு குடும்பத்தை கிரியேட் பண்ணிட்டு எங்களுக்கே ஒரு விஷனை உண்டாக்கிட்டோம். And that is why we are doing our charity walk and fundraising program. சிறுக I mean we are talking, this is millions of இது. ஆமா, கண்டிப்பா, right? But இப்பவே நாங்க தொடங்கிட்டோம். So என் பையன் now, for example, he is 19 years. அவன் ஒரு 40-50 years வர்ற நேரம், I'm hoping that it's that long, right? Yeah, so, sure you will. we don't know, but அந்த டைமுக்கு முதல்லயே நாங்க ஒரு 10-15 years ப்ராஜெக்ட் என்று சொல்லிட்டு இது எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டா, then the difference is it's not a care home. நாங்க எல்லாருமே அந்த ஒவ்வொரு வீட்ல போய் இருப்போம். சோ நான் என் ஃபேமிலி கூட ஒரு வீட்ல, என் பையன் கூட ஒரு வீட்ல இருப்பேன், ரைட்? இப்ப பாரதி ஆண்டி முன் வீட்ல இருப்பாங்க, என் பையன் பாரதி ஆண்டி, ரைட்? என் பையன் கரண் அங்கிள் வேல் வீட்ல இருப்பாங்க. So what will happen is, என் காலத்துக்கு பிறகு, என் ஹஸ்பண்ட் காலத்துக்கு பிறகு, my son will carry on living within that community. Yeah. அவனுக்கு ஒரு கேரர் வந்தாலும் அந்த கேரர் அவனை அபியூஸ் பண்ண முடியாது, because the charity is responsible and charity is not profit oriented. And அவனுக்கு ஒரு அதாவது இந்த கேரர் அடிச்சா கூட முன் வீட்டு ஆண்டியும் மேல் வீட்டு அங்கிளும் சும்மா பாத்துக்கிட்டு இருக்க போறது இல்ல, and that support will help my son throughout his life. So இதுதான் அந்த எங்க விஷன், right? So that all our children. So பையனை நான் எக்ஸாம்பிள் எடுத்தேன், but it's about all our children regardless of their capacity and their needs and all that. எல்லாருக்குமே அந்த ஒரு சேஃப்டி கொடுக்கிறதுக்கு தான், right? So this is our long term target. எப்ப நடக்குமா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனா வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாட்டி வாழ்க்கையே இல்ல, right? கடவுளுக்காண்டி இதை செய்யறோம், இது கடவுளோட குழந்தைகள். சோ கடவுள் எங்களுக்கு அந்த சப்போர்ட் தந்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையில we are all working towards our target. Wonderful, beautifulங்க. கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய ஆசை முழுமை அடையட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான திங்கிங், அதாவது ஒரு கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும், என் பிள்ளைக்கு மேல கீழே முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் இருந்தும் ஒரு சப்போர்ட் இருக்கும், துணையா இருப்பாங்க அப்படிங்கறது ஒரு ஒரு தாயால மட்டுமே அப்படி யோசிக்க முடியும் இல்லையா? சோ சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நீங்க அதை பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன், வாழ்த்துறேன். Yeah, so thanks for being inclusive, right?
உங்களை மாதிரி எல்லா தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வந்தாலே our children will not be isolated and parents like me will not be isolated. So thanks a lot, really appreciated amma, right? எங்க group சார்பா எங்க எங்க நன்றி உங்களுக்கு, உங்க ஆடியன்ஸுக்கு, இந்த டைம் எடுத்து பார்க்க போற ஆடியன்ஸுக்கு எங்க நன்றியை சொல்லிக் கொள்றோம். தேங்க்யூ so much கிருஷாந்தி. உங்களுடைய நேரத்துக்கும் இவ்வளவு அழகா உங்களுடைய கூட்டு குடும்பத்தை பத்தி வந்து எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் நன்றி. தேங்க்யூ கிருஷாந்தி.